அம்மாவுடைய சாரீ கலெக்ஷன்ஸ். நான் இன்னைக்கு ஒரு 27 இயர்ஸ் ஆயிருக்கும். சூப்பராக இருக்குல்ல. பட் திஸ் பிகேம் மை ஃபேவரட் சாரீ. ஒன் சைட் பார்டர் ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்கன்னா அப்போவே எங்கள் அம்மா கட்டின சாரீ அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். எனக்குமே ஃபுல் ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. முகூர்த்தம் சாரீ வந்துட்டு கூரை போடுவேன். அண்ட் ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லைஃப் வித் ஜுவி குட்டி. இந்த vlog ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் அம்மாவுடைய சாரீ கலெக்ஷன்ஸ் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா அவங்க கல்யாண டைமில் வாங்கின சாரீஸ் தான். எவ்வளோ வயசு இருக்குது, என்னை விட வயசு அதிகம் இல்லை, அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 27 இயர்ஸ் ஆயிருக்கும். ஆனாலுமே அவங்க கல்யாண சாரியை அப்படியே பொக்கிஷம் மாதிரி பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ என்னென்ன சாரீஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதான் எங்கள் அம்மாவுடைய சாரீ கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய ரிசப்ஷன் சாரீ பார்த்துடலாம். இதுதான் அம்மாவுடைய ரிசப்ஷன் சாரீ. பியூர் பட்டு பிங்க் கலரில் கோல்டன் சாரீ வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போவே சின்ன பார்டர் தான் அப்போ ஃபேஷன்ன்றதுனால வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சிக்பேட்டையில் அம்மாவோட அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்களாம். அப்போ நீங்களும் போயிருந்தீங்களா மம்மி கூட? அம்மாவும் போயிருக்காங்க. ஆமாம், நான் பிங்க்குன்றப்பவே நாம் கெஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா எப்போ போனாலுமே பிங்க்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க எடுப்பாங்க. கோல்டன் சாரி பார்த்தாலே தெரியும், அப்படியே ஜொலிக்குது. முந்தியுமே வந்துட்டு அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் மாங்காய் டிசைன். செம்மையாக இருக்கு. அப்படியா? எனக்கு பட்டு சாரியெல்லாம் மெயின்டைன் பண்ண தெரியாது. கம்ப்ளீட்டாக எங்கள் அம்மா தான் அதை பராமரிக்கிறது. அது வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த ட்ரை க்ளீன் கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இருக்காது. எல்லாமே எங்கள் அம்மா தான். இந்த சாரீ இவ்வளோ வருஷம் பாதுகாத்து இருக்கிறதுல தெரியுது எனக்கு இப்போது. சூப்பராக இருக்குல்ல? ஸோ நைஸ். ஸோ இதோடைய ப்ளவுஸ் வந்துட்டு இதுதான். அப்போ வந்துட்டு ஆரி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ட்ரெண்டிங் எல்லாம் இல்லைங்களா? இல்லை. ஸோ சாரியில் இருந்த ப்ளவுஸே தான் அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பைப்பிங் அதெல்லாம் கூட இல்லை, நார்மல் ஸ்டிச்சிங் தான். நான் இது போட்டுட்டு இந்த சாரீ கட்டியிருந்தாலே வந்துட்டு லுக் சூப்பராக இருந்திருக்கும். நம்ம கான்ட்ராஸ்ட் இப்போ ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு வேறு கலரில் வந்து பீஸ் எடுத்து ஆரி ஒர்க் பண்ணி தைச்சி போடுறத விட எனக்கு இந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரியிலே வர ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த பார்டரை வந்து கையில் வச்சு தைச்சி போடுறது சூப்பராக இருக்குல்ல? அம்மாவோட ஃபோட்டோ இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அம்மாவோட ஃபோட்டோ அப்போ மிஸ் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் ஓகே. பட் திஸ் பிகேம் மை ஃபேவரட் சாரீ. அண்ட் இதுவுமே வந்துட்டு அம்மாவுக்கு கல்யாண டைமில் அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது, அதாவது எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தது. ஒன் சைடு மாங்காய் பார்டர் அண்ட் இந்த சைடு வந்துட்டு பார்டர் இல்லை. இதுவுமே வந்து மாங்காய் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஒன் சைடு பார்டர் ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்கன்னா அப்போவே எங்கள் அம்மா கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஃபுல் பிளெயின் சாரீ. முந்தி கூட வந்துட்டு சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப எலகண்ட் லுக்கை கொடுக்கும். இதுவுமே பட்டு சாரீ தான். இது ஃபேஷன் அப்போ? ஆமாம், இப்பயுமே இந்த கலர் ஃபேஷன் தான் மும்மே. அப்போவே வந்த ஃபேஷன் அந்த கலர் நாங்கள் வாங்கிட்டோம். இந்த சாரியுமே சூப்பராக இருக்குது. ஸோ ரிசப்ஷன் சாரீ வந்துட்டு 1100 சிக்பேட்டையில் வாங்கினாங்களா? சிக்பேட்டை பெங்களூர் அப்போது வாங்கியிருக்கிறது. இந்த சாரீ 600ன்னு நினைக்கிறேன். 600 இந்த சாரீ வந்துட்டு அப்போது 27 இயர்ஸ் பேக் சிக்பேட்டையில் தான் இந்த சாரியும் வாங்கியிருக்காங்க. கடை நேம் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அந்த டைமில். ஸோ இது வந்துட்டு 600. இந்த சாரியில் ப்ளவுஸ் வரலைங்களா? செப்ரேட்டாக எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளவுஸுமே மிஸ் ஆகிடுச்சு.
ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைங்களா. ஆனால் அவங்க ரிசப்ஷன் சாரியோட ப்ளவுஸ் மட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. எனக்கு அந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிருச்சு. நான் ஒரு நாள் கட்டணும். அது சேம் டிசைனில் பாட்டில் க்ரீன் கலர் வந்து அம்மாவோட தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. முந்தி வந்துட்டு சிம்பிள் தான். ஸோ இது சிங்கிள் ஃப்ளீட் விட்டு கட்டினாலுமே சூப்பராக இருக்கும். அதே சமயம் நீட்டாக இந்த பார்டர் மட்டுமே பின் பண்ணி கட்டினா கூட ரொம்பவே சூப்பரான லுக் கொடுக்கும். இது வந்துட்டு பார்க்க கேரளா சாரீ மாதிரி இருக்குல்ல. இப்போ தான் கேரளா சாரீ ட்ரெண்டிங்குன்னு நினச்சேன். எங்கள் அம்மா ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாம் அப்போவே கட்டியிருந்துருக்காங்க. இதுவும் பட்டு சாரியாமா? இது ஹொசூரில் இருக்குதா? எல்லா சாரீஸுமே பட்டு தான். ஆனால் ஸ்மூத்தாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரேப் பண்ணியிருந்தாலுமே சாரீ கசகசன்னு இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாரீ. பார்க்குறப்பவே தெரியும். இந்த சாரீ அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், எனக்குமே ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் வயிற்றில் இருந்தப்போ மம்மிக்கு பேபி ஷவர், அதாவது வளகாப்பு பண்ணப்போ அப்பா வாங்கி கொடுத்த சாரீங்களா இது. ஸோ இது வந்துட்டு ஹொசூரில் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 சாரீ சிக்பேட் பெங்களூர், இது வந்துட்டு ஹொசூரில் வாங்கியிருக்காங்க. இந்த சாரீ எவ்வளோமா? 700 to 800 ரேஞ்சில் இருக்குங்களா? சரியா ஞாபகம் இல்லை அவங்களுக்கு. 700 to 800 ரேஞ்ச் அதில் தான் இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். முந்தியும் அவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஸோ இந்த சாரீக்கு வந்துட்டு ப்ளவுஸ் மிஸ் ஆகிடுச்சுன்றதுனால அம்மா வந்துட்டு மீஷோவில் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஃபுல் ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பீஸ் தான் எடுத்தது. பீஸில் வந்துட்டு இந்த கட்டுறதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு நாங்களே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டது வாங்கி கொடுத்து. அண்ட் ப்ளவுஸோடைய ஆரி ஒர்க் வந்துட்டு இப்படி தான் கொடுத்துருந்தாங்க டிசைன். சாரிக்கு இந்த க்ரீன் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குல்ல. ட்ரேப் பண்ணால் செம்மையாக இருக்கும். நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஹல்தி, சங்கீத், மெஹந்தி அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த டைமில் இருக்காது. ஸோ இருந்திருக்காது. அப்போது வந்துட்டு வெறும் மேரேஜ், என்கேஜ்மெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ரிசப்ஷன் இருந்திருக்கு. முகூர்த்தம் சாரீ வந்துட்டு கூரை போடுவேன். அண்ட் ரிசப்ஷன் சாரீ வந்துட்டு நான் காட்டின இந்த பிங்க் கலர் பட்டு, அண்ட் அவங்க அந்த லாவெண்டர் கலர் காட்டினது வந்துட்டு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் சாரீங்களாம். அப்புறமா இது வந்துட்டு அவங்களோட பேபி ஷவர். இந்த 3 சாரியுமே அவங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் அண்ட் அவங்களோட ஃபேவரட் சாரியும் கூட. ஸோ இந்த 3 சாரியில் உங்களுடைய ஃபேவரட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் வித் ஜுவி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.